ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பரவாயில்ல, துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு தப்பான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. எனக்கு அது தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆனேன். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே இல்லையே, இவ்வளோ நடந்திருக்கேன் நம்மளை சுற்றி. எனக்கு ஒரு ஒரு விஷயமும் வரும்போது நான் ரொம்ப உடஞ்சி போனேன். எனக்கு என்ன உடைச்சதெல்லாம் தாண்டி நிறைய பெண்கள் அழுத அந்த கண்ணீர் தான் எனக்கு நிறைய நாள் எனக்கு ஓடிட்டே இருந்தது. நிறைய பேர் அழுது யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ வேணும்னா இடுப்பு தெரியணுன்றதுக்காகலாம் இல்லை, நான் சாரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டி நான் போடுறேன், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஆபாசமாக காமிக்கணும் அப்படின்னா தொப்புள் தெரிகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கலாம், கிராப் டாப் போட்டிருக்கலாம், ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கலாம். ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணணும், ஒரு பொண்ணை அடக்கி வைக்கணும்னா அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறா, இடுப்பை காட்டுறா, அவள் ஆபாசமாக போடுறான்னு சொன்னால் தானே ஒரு பொண்ணை டாமினேட் பண்ண முடியும். அதுதானே எல்லாரும் பண்ணுறாங்க. அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இப்போ கூட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் உட்காந்துட்டே தான். இடுப்புன்றது வந்து நான் அது நார்மலாகவே இப்போ அதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் இங்கெல்லாம் பின் குத்தலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் இது மட்டும்தான் உனக்கு வேலையா, இது தாண்டி எதுவுமே இல்லையா, இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து சப்ஸ்கிரிப்ஷனா அப்படின்லாம். ஸோ அடுத்து அதை வந்துடுவியா, அது பண்ணிடுவியா, இதை பண்ணிடுவியா, இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு, நைட்டி போட்டு ஏன் பண்ணுற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒருத்தன் தப்பாக போடுறான்னா அவனுக்கு கீழே பார்க்கும்போது அவனுக்கும் அது தப்பாக தான் தெரியும். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் தப்பாக வரும்போது அது அவனும் அந்த கமெண்ட், இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட் ஒரு ஆள் போட்டோன்னா லைனாக வந்துடும். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Kaugi. Taste the best. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. நான் உங்கள் வீடியோஸில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆபாசமாக ரீசெண்ட் டைமில் நீங்கள் ஒரு அம்மனுக்கு வேப்பலை வச்ச மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ நான் உங்களை இன்டர்வியூன்னு சொன்னோன்னா நாங்கள் அந்த வீடியோஸ் போய் நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தா அந்த வீடியோஸ் கீழேயுமே வந்துட்டு நிறைய தவறான வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி தான் உங்களை திட்டிருக்கிறாங்க லிட்ரலி. ஸோ ஆபாசம் அப்படிங்கிறது அந்த சாமி பாட்டு போட்ட அந்த வீடியோஸ் கீழேயுமே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுது, எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் திட்டுறாங்களே, இந்த வீடியோஸ் எல்லாம் இனிமேல் போட வேணாம் அப்படியெல்லாம் எனக்காவது தோணி இருக்கா? இல்லைங்க, இப்போது எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அதில் 50 கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக ஒரு சில பேரும் இருப்பாங்க. டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு நிறைய பேரே இருக்காங்க, தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கமெண்ட் பண்ணுறவங்களாம் நேரில் வந்து நிற்கும் போது அவன் தான் அதை கமெண்ட் பண்ணானே நம்மளுக்கு தெரியவா போகுது. ஸோ அவங்க வந்து ரியாக்டோ நேரில் வந்து யாருமே வந்து நீ எங்கே இருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து நீ கமெண்ட் பண்ணுற, நீ கமெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போ, அவ்வளோதான். நீ அப்படி பண்ணுறதுனால நான் அப்படி ஆகிட மாட்டேல, நான் தொடர்ந்து என்னோடய வேலையை நான் பண்ணுவேன், அவ்வளோதான். நிறைய பேர் இது மட்டும்தான் உனக்கு வேலையா, இது தாண்டி எதுவுமே இல்லையா, எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒர்க் இருக்குல்ல. இப்போ நடிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒர்க்கு, வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு ஒர்க்கு. என்னோட சிச்சுவேஷன் இதில் கொண்டு வந்தது, இதில் நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணுறேன், அவ்வளோதான். நான் நிறைய பேர் வந்து என்ன அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருவியா அப்படின்றது இப்போது நிறைய அது இப்போ நார்மலாகவே நிறைய பொண்ணுங்களோட பேஜஸில் அது வந்து போயிடுச்சு கமெண்ட்ஸில், சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து சப்ஸ்கிரிப்ஷனா அப்படின்லாம். எனக்கு இன்னும் கேட்டால் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றுனா என்னன்னே தெரியாது, நான் அது போய் நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ அடுத்து அதை வந்துடுவியா, அது பண்ணிடுவியா, இதை பண்ணிடுவியா, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படிலாம் இருக்கும்போது நான் மோஸ்ட்டாக வீடியோ போட்டேன்னா ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் போய் கமெண்ட்ஸ் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது விருப்பமே கிடையாது. என்னை பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்களே எனக்கு அதுவே போதும். கமெண்ட்ஸ்னால நான் அப்படி கிடையாது, லைக் பண்ணுறாங்களே எனக்கு அதுவே போதும்னு சொல்லி ரெகுலராக வீடியோ போடுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் போடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன். எதனா யோசிச்சு இன்னைக்கு இதை எடுக்கலாம், இது போய் பண்ணலாம், முன்னாடியே யோசிப்பேன். எதனா ஒரு பாட்டு வந்தால் அதை யோசிப்பேன், இதை பண்ணலாம், எப்படி பண்ணால் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போயிட்டு எடுப்பேன். வீடியோ எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. கேமராவுக்கு ஆள் இருக்கணும், நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும், நம்ம கூட யாராவது தைரியத்துக்கு 2 பேர் கூட வரணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. யார் ஹெல்ப் பண்ணுவா உங்களுக்கு? எப்போவுமே அம்மா தம்பி தான். எனக்கு மோஸ்ட்டாக டீம்ஸுன்னு எதுவுமே கிடையாது அப்பத்துலேருந்தே. யாருன்னா வந்து ஹெல்ப்பிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சில பேர்லாம் இருந்தாங்க. ஒரு பிரச்சனைனால எல்லாரையுமே அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கே போனாலும் அம்மா தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன். ஸோ இப்படி தான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எனக்கு டீம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு மேக்கப்ன்றது எதுவும் பண்ண மாட்டேன். வெறும் ஐலைனர் லிப்ஸ்டிக் தான். ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலுமே நான் அம்மா போய் எடுப்போம். முன்னாள் எதனா அம்மாவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த ப்ளவுஸ் தைக்கிற ப்ளவுஸ் தான்.
ஸோ கீர்த்தி போடுற எல்லா ப்ளவுஸுமே அம்மா தைக்கிற ப்ளவுஸ் தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஒரு 1 ஹவர் டைலர் மாதிரி, நான் நைட்டே எடுக்கிறேன்னா கூட மார்னிங் அம்மா இந்த ஷூட்டுக்கு இப்போ எனக்கு வேணுமா அப்படின்னா உடனே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் காடோட பிளெஸ்ஸிங்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு, ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். சொல்லவும் முடியாத ஹாப்பின்னு. அடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை ரெடி. கமெண்ட்ஸ் போடுவாங்க, கவலைப்படாதீங்க. கமெண்ட்ஸ் போட ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. இல்லைங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அம்மா தங்கச்சி நீ இதை பண்ணுமா அதை பண்ணுமா நிறைய விஷயம் வரும், நான் பார்ப்பேன், ரிட்டன் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்காக அவ்வளோ பேர், எனக்காக கோடிக்கணக்கான மக்கள் எனக்காக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நடுவில் வர கொஞ்சம் பேர் தானே, அவங்களெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் நான் பிளாக்லாம் பண்ணி போட்டுருவேன். ரிட்டன் வரும் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பிளாக் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் அதே நம்பரில் ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது ஐடி. ஆனால் திருப்பி அவன் வேறு நம்பர்லேருந்து கூட வரலாம், வேறு ஐடியிலேருந்து. பட் நான் இதெல்லாம் வரும்போது ரொம்ப வரும்போது கமெண்ட்ஸு டெலீட் பண்ணி பிளாக் பண்ணி நான் விட்டுருவேன், அவ்வளோதான். பட் நம்ம எல்லாரையும் தடுக்க முடியாது, அவங்கவுங்களோட விருப்பம் தானே. ஏன்னா நம்ம அப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கோம். அதுவும் இப்போ ரொம்ப எந்த பொண்ணு வீடியோ பண்ணாலுமே அந்த ஒரு கமெண்ட்ஸுன்றது வந்து நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு. தப்பான கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றது ரொம்ப நார்மலாயிடுச்சு. நம்ம ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாம கமெண்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுறது, தான் வச்சுக்கோ ஃப்ரீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு படத்தோட ரீக்ரியேஷனே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ஆடுறோம், அதே மாதிரி ஆடுறோம்னா அதுல ஆபாசத்தை பார்க்க மாட்டாங்க. நம்ம ரீல்ஸ் அதே மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணுறோம், நம்மளதுல தான் ஆபாசத்தை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. சரி ஓகே, நம்ம வந்து படத்தில் ரீக்ரியேஷன் பண்ணுறோம், ஆனால் இது நம்ம பண்ணும்போது மட்டும் எதுக்கு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க? சரி ஓகே, அதுலேயும் நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். இடுப்பு காட்டுதான் வந்துட்டா, இடுப்பு ஆட்டி ஆட்டி மைக்கிடுவா அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக ரிப்பீட் ஆயிடுது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு அது தெரியலங்க. இப்போ சாரி கட்டும்போது எல்லாருக்குமே, இப்போ நம்ம வீட்டில் அம்மாங்கெல்லாம் கட்டும்போது எல்லாருக்குமே அது தெரியதா வரும். ஆனால் அது ஏன் அந்த கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளை ஏன் அப்படி டார்கெட்? நான் இப்போ வேணும்னே இடுப்பு தெரியணுன்றதுக்காகலாம் இல்லை, நான் சாரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டி நான் போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இடுப்பு தெரியணும், அதுக்கு நான் கிராப் டாப்ஸ் ஜீன் கூட போட்டிருக்கலாம்ல, என் தொப்புள் தெரிகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கலாம். நான் அப்படி ஆபாசமாக காமிக்கணும் அப்படின்னா தொப்புள் தெரிகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கலாம், கிராப் டாப் போட்டிருக்கலாம், ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கலாம். நான் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன் நான் ரீச் பண்ணணும்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கலாம், ஒரு ஜீன் போட்டு வயிறு தெரியுற மாதிரி காமிச்சு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் கூட நான் ஆபாசம் சொல்ல மாட்டாங்க. நிஜமாவே அவங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம எல்லா பொண்ணுங்களுக்குமே நம்ம ஒரு ஜீன் டிஷர்ட் போடுறோம், அதெல்லாம் அழகாக தெரியிறோன்னா அவங்களுக்கு அது அழகாக தெரியுதுன்றதுனால அதை ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதை இவங்கெல்லாம் சில பேர், நான் எல்லா ஜென்ஸையும் சொல்ல மாட்டேன், எல்லா லேடிஸையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக ஜென்ஸே வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு, பெண்களோட சுதந்திரம் அது. அதை நம்ம ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணனா இப்போ எதை டார்கெட் பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? ஒன்று அவளோட உடம்பை மட்டும்தான் ஃபஸ்ட்டு. இதுவே நம்மளோட ஒரு பையனை போய் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால டார்கெட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணும், ஒரு பொண்ணை அடக்கி வைக்கணும்னா அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறா, இடுப்பை காட்டுறா, அவள் ஆபாசமாக போடுறான்னு சொன்னால் தானே ஒரு பொண்ணை டாமினேட் பண்ண முடியும். அதுதானே எல்லாரும் பண்ணுறாங்க. அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. ஸோ எங்கள் அப்பா இறந்தம்போது அங்கே ஊர் சைட்லலாம் இருக்கும் போது எங்கள் அம்மா ஒரு நைட்டி கூட போடக்கூடாது, நீ வெள்ளை புடவை தான் கட்டணும். ஸோ அப்பத்துலேருந்தே அந்த ஒரு கிரிட்டிசைஸ் இன்ன வரைக்கும் இருக்குது. ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணணும்னா அவளோட ட்ரெஸ்ஸையும் அவளோட உடலையும் நம்ம டார்கெட் பண்ணாலே போதும், அவள் டவுன் ஆயிடுவா அப்படின்ட்டு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதுவுமே வந்து ஷோ அப் பண்ணணும், காட்டி பண்ணணும் அப்படின்றதுல என்னோட தாட்டே கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். இந்த டைமில் எதனா ட்ரெண்டிங் சாங்ஸ், இப்போ நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ் வரும்ல ரீல்ஸ் பண்ணும்போது, அந்த சாங்ஸ் வரும்போது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். ஓகே, ட்ரெண்ட் ஆகலாம், இதை ட்ரெண்ட் பண்ணலாம், அதை ட்ரெண்ட் பண்ணலான்னு நான் என்னோட விருப்பத்துக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதில் ஆபாசன்றது என்ன ஆபாசமாக காட்டணுன்றதுக்காகவும் நான் பண்ணல. நான் ஒரு வாட்டியுமே சம்டைம்ஸ் ரொம்ப விலகி இருக்குது, ஸோ ரொம்ப அசிங்கமாக வயிறு தெரியுதுன்னாலும் நான் அம்மா கிட்ட வந்து கேட்பேன், அம்மா இந்த வீடியோ இந்த மாதிரி தெரியுதுமா, இது ரொம்ப தெரியுதா அப்படின்னா நான் அந்த வீடியோ போட மாட்டேன். ரொம்ப எனக்கு அசிங்கமாலாம் தெரியுதுன்னா நான் அந்த வீடியோ போட மாட்டேன். இடுப்புன்றது வந்து நம்ம சாரி கட்ட இப்போ கூட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் உட்காந்துட்டே தான். இடுப்புன்றது வந்து நான் அது நார்மலாகவே இப்போ அதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் இங்கெல்லாம் பின் குத்தலாம் அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாக நான் எப்படி என்னோட இதுவும் நான் கரெக்டாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அது நான் வந்து எதுவும் நான் ஆபாசமாக பண்ணலைங்க. ஏன்னா என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்ன வரைக்குமே எதனா நான் மார்க்கெட் போனாலும் அவங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னோட வீடியோவை மூஞ்சி சுளிக்காமல் பார்ப்பாங்க.
இன்ன வரைக்குமே நான் டான்ஸ் தான் ஆடுறேன், எதனா ரீக்ரியேஷன்ஸ் பண்ணுவேன், இல்லை எதனா ஒரு பாட்டுக்கு ஸ்லோமோ போடுவேன். என்னோட வீடியோவை பார்த்து இது வரைக்கும் யாருமே மூஞ்சி சுழிச்சது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸை வந்து நான் விட்டுடுறேன், தூக்கி போட்டுடுறேன். யாரோ ஒருத்தர் நீ பேசிட்டு போ அப்படின்னு. இந்த நைட்டி போட்டெல்லாம் வந்துட்டு சில ரீல்ஸுமா பண்ணியிருக்கீங்க. அதுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா நைட்டி போட்டுலாம் பண்ணாத, நைட்டி போட்டு ஏன் பண்ணுற அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? யாரோ அது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வரும். பட் நான் மற்றபடி யாருமே அப்படிலாம் கேட்டதே இல்லை. நான் அந்த ஒரு சாங் நைட்டியில் வந்து போட்டிருப்பேன். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 மில்லியன் ரீச் ஆயிருக்கும். அது 600K லைக்ஸ் மட்டுமே வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, நான் அதுலேயுமே தாங்க எனக்கு எதனா ஒரு விஷயம் என்னை பார்த்து அசிங்கமாக தெரியுதுன்னா நான் அந்த வீடியோ போட மாட்டேன். ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஓவர் திங்கிங். இந்த வீடியோ போட்டு நம்மளை தப்பாக எதனா கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ, அதுவும் இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் நிறைய யோசிப்பேன், இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன நீட்டாக காமிக்கிறேன். நல்லவங்களுக்கு, நல்லா பார்க்குற கண்களுக்கு நல்லது தெரியும். கெட்டதாகவே ஒருத்தரை பார்த்து தப்பாகவே பண்ணும். ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா, ஒருத்தன் தப்பாக போடுறான்னா அவனுக்கு கீழே பார்க்கும்போது அவனுக்கும் அது தப்பாக தான் தெரியும். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் தப்பாக வரும்போது அது அவனும் அந்த கமெண்ட், இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆள் போட்டோன்னா லைனாக வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல பிடிச்சவங்களும் சண்டை போடுறவங்க இருக்காங்க, சண்டை போடுவாங்க. ஆமா. எப்படி நீ பேசலாம் அப்படின்னு அதுல பிடிச்சவங்களும் வருவாங்க சண்டை போட. இது நான் கேட்கக்கூடாதுதான், இருந்தாலுமே கேட்குறேன். எப்போ கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? எப்போ கல்யாணம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்புறம் பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. பாஸ்ட் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நிறையா ஒரு நடுவில் பார்த்தா அதை பற்றின நிறைய வீடியோஸுமே நீங்களுமே போட்டிருந்தீங்க. அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களா, இல்லை அந்த திங்கிங் இன்னும் இருக்கா? வெளியே வந்துட்டேன்றதை தாண்டி நம்ம அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம். நான் நிறைய விஷயத்த ரொம்ப போல்டாக நின்று பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு எனக்கே இதெல்லாம் தெரியல. ஒரு மனசால நிறைய விஷயங்கள் ஏமாந்தாதான் இந்த வார்த்தைகள் வரும். அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம ஏமாந்துட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியும் போது தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு விரக்தியாகி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் அப்படி ஏமாந்தீங்க? என்ன ஏமாந்துட்டீங்க நீங்கள்? இல்லை, இப்போது எப்படி சொல்கிறதுனா, அந்த விஷயத்த வந்து நான் ஓப்பனப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே லைஃப்ன்றது இருக்குது, நம்ம யாருமே இதில் இழுத்து விடக்கூடாது அப்படின்றனால. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையாக இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பரவாயில்ல, துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு தப்பான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. எனக்கு அது தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப அப்செட் ஆனேன். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே இல்லையே, இவ்வளோ நடந்திருக்கே நம்மளை சுற்றி. எனக்கு ஒரு விஷயமும் வரும்போது நான் ரொம்ப உடஞ்சி போனேன். ஸோ அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம யாருமே வந்து ஏமாற்றக்கூடாது, அதுவும் அவங்களோட ஃபீலிங்ஸில் யாரோட ஃபீலிங்ஸ்லையும் விளையாடக்கூடாது, அது மட்டும்தான். நான் வந்து என்னை பற்றி நான் நல்லவ அப்படின்றதுக்காகவும் அந்த வீடியோ போடல. நிறைய பேர் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ஏன்னா என்னை பற்றியும் நிறைய தப்பான வீடியோஸ்லாம் ரிட்டன் பேக் வந்தது. நான் இதை போயிட்டு நான் சொல்லியிருக்கலாம், என் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லி அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு எவிடன்ஸோ இல்லை எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் ஓகே, எல்லாருக்கும் லைஃப் இருக்குது. இதுக்கப்புறமா என்னை பார்க்குறவங்க எல்லாரும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அது யாராக இருந்தாலும், ஒரு பெரிய ஆள் யாருன்னா உங்களை வந்து அப்ரோச் பண்ணால் கூட எல்லாரும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து தனியாக நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணதுனால அந்த ஒரு வீடியோ போட்டேன். மற்றபடி என்ன நல்லவளாக காமிச்சிக்கணும், நான் தான் நல்லவ, நான் ரொம்ப நல்லவளாக இருந்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லை. எல்லாரும் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்புன்னு கேட்கணும்னு யார்கிட்டனா போய் கேட்டாலும் நேரில் வா, உனக்காக நான் இது பண்ணித்தரேன்னா நம்பி போகாதீங்க, அவ்வளோதான். ஹெல்ப்புன்ற பேரில் தான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய நடக்குது. யாரையும் நம்பி போகாதீங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை நம்புங்க. எனக்கு என்ன உடைச்சதெல்லாம் தாண்டி நிறைய பெண்கள் அழுத அந்த கண்ணீர் தான் எனக்கு நிறைய நாள் எனக்கு ஓடிட்டே இருந்தது. நிறைய பேர் உங்களை யூஸ் அழுது பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது இல்லை, அந்த இடத்துல வந்து என்னோட ரோல் என்ன இருந்ததுன்னு எனக்கே தெரியல. ஸோ என்னை சுற்றி இது எல்லாமே நடந்திருக்கு. பட் எனக்கு இதோட விஷயம் எனக்கு ஒன்று கூட தெரியல. நான் நார்மலாக வீடியோ போடும்போது அந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து எனக்கு கிடச்சது தான். நான் இப்படி அஃபெக்ட் ஆகிருக்கேன், நான் அப்படி அஃபெக்ட் ஆகிருக்கேன்னு எனக்கு வந்தது. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். நான் அந்த இடத்துல நான் கிடையாது, இதுக்கப்புறம் எல்லாரும் அவேர்னஸாக இருந்துக்கோங்க அப்படின்னு.
நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்கள ஜாலி பண்ற மாரி ஒரு கேள்வி கேட்குறேன். ஜனநாயகன் படத்துக்கு போய் ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சரியான ஆட்டம் போட்டுட்டு வந்தீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ விஜய் ரசிகை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அந்த படம் பார்த்துட்டு அங்க ஒரு குத்து போட்டிருந்தீங்க. என்ன தோணுச்சு? ஒரே சவுண்டு வேற, கத்திட்டு வேற இருந்தாங்க உங்க பொண்ணு. நீங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. அதையுமே நான் பார்த்தேன். இல்ல ரொம்ப எனக்கு படம் எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சது. நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருந்தது. நிறைய குழந்தைங்களோட அந்த பேட் டச் விஷயம்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே படம் பிடிச்சது. அதெல்லாம் தாண்டி அங்க இதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம லாஸ்ட் படம், அவரோட ஒரு லாஸ்ட் படம் வரும்போது போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுலேயுமே நிறைய பேர், நான் வந்து ஒரு ரசிகையாக போயிட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதில் ஒரு அரசியல் கொண்டு வந்தாங்க சில பேர்லாம். பட் நான் ரொம்ப ரசிகையாக தான் நான் போய் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப எனக்கு தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். 2 பேரோட ஃபேன் தான். எங்கள் அம்மா வந்து தலை ஃபேனு. ஸோ அப்படி ஒரு விஷயத்த, ஐயோ தளபதி இதோட வரவே மாட்டாரா, லாஸ்ட்ல ஒரு எல்லா மூவி முடிஞ்சோடனே ஒரு இது போடுறாங்கல்ல, அந்த அந்த ஒரு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அழுகதா வருது. ஸோ லாஸ்ட் டைம் அவர் எல்லா படத்தையும் நடித்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போடும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஏன்னா நிறைய பேர் அவரோட ஃபேன்ஸ் எவ்வளோ அடிக்ஷனாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு விஷயத்தில் ஃபீலும் பண்ணேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, வீடு அவர் தான் இப்போது நம்ம தமிழ்நாட்டையே பார்த்துக்கிறாருல, எதுக்கு ஃபீல் பண்ணின்னு இருக்க அப்படின்னாங்க. ஸோ என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Kaugi. Taste the best. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.